வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் ரிப்போர்ட்டுடன். நான் எஸ்டி விஷ்ணு. நமது யூடியூப் தளமான தமிழ் ரிப்போர்ட்டுடன் நீங்கள் இணைந்திருங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுடன் இணைந்திருங்கள். இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடைபெற உள்ளது. 2024ஆம் ஆண்டு வாக்காளர் டாப்பின் பிரகாரம் 1,71,00,000 அதிகமான வாக்காளர்கள் இம்முறை வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள். அதேவேளை அதிகமான வேட்பாளர்கள் போட்டியிடும் முதலாவது சந்தர்ப்பமும் இதுவாகும். 2019ஆம் ஆண்டு 8வது ஜனாதிபதி தேர்தலில் 35 வேட்பாளர்கள் போட்டியிட்ட நிலையில் இம்முறை 39 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள். 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதியாக இருந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக இருந்த கோட்டாபய ராஜபக்ச நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியால் மக்களின் போராட்டத்தினை அடுத்து நாட்டை விட்டு தப்பிச் சென்றதன் பின்னர் இடைக்கால ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க பொறுப்பேற்றுக் கொண்டார். அதன் பின்னர் நாடாளுமன்றத்தில் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் இடைக்கால ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க அரசியலமைப்பு அமைப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். இடைக்கால ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கப்பட்ட வேட்பாளர்களை நாங்கள் பார்த்தோமானால், இடைக்கால ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க தற்போது 9வது ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக போட்டியிடுகின்றார். சுயாதீன வேட்பாளராக போட்டியிடுகின்றார். அதாவது ஐக்கிய தேசிய கட்சியின் இருந்த போதிலும் ஐக்கிய தேசிய கட்சியை விட்டு வெளியில் வந்து ஜான சின்னத்தையும் இழந்து அதன் பின்னர் சுயாதீன வேட்பாளராக போட்டியிடுகின்றார். ஆனால் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவுடனே போட்டியிடுகின்றார். அதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் 100க்கு மேற்பட்ட உறுப்பினர்களின் ஆதரவும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு கிடைத்திருக்கின்றது. அதேவேளை ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஒதுக்கப்பட்ட கேஸ் சிலிண்டர் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தியின் சயித் பிரேமதாசா இம்முறை 2வது தடவையாக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்றார். 2019ஆம் ஆண்டு கோட்டாபய ராஜபக்சவை எதிர்த்து போட்டியிட்ட சயித் பிரேமதாசா 2வது இடத்தை பெற்றுக்கொண்டார். அதன் பின்னர் 2வது முறையாக இம்முறை தேர்தலில் போட்டியிடுகின்றார். 2வது முறையாக போட்டியிடும் சயித் பிரேமதாசாவுக்கு ஆதரவாக பல கட்சிகள் ஆதரவை தெரிவிக்கின்றார்கள். மனோ கணேசன் தலைமையிலான தமிழ் முற்போக்கு கூட்டணி மற்றும் ரவுஃப் ஹக்கீம் தலைமையிலான முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் ரிசாட் பதீயுதீன் தலைமையிலான அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவை வழங்கி வருகின்றனர். அதேபோல சயித் பிரேமதாசா இம்முறை தொலைபேசி சின்னத்தில் போட்டியிடுகின்றனர். மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் அனுரகுமார திசாநாயக்க இம்முறை தேர்தலில் போட்டியிடுகின்றார். அனுரகுமார திசாநாயக்க போட்டியிடுகின்ற 2வது சந்தர்ப்பம் இதுவாகும். 2019ஆம் ஆண்டு 8வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தேர்தலில் கோட்டாபய ராஜபக்சவை எதிர்த்து போட்டியிட்ட அனுரகுமார திசாநாயக்க 3வது இடத்தை பெற்றுக்கொண்டார். அதன் பின்னர் இப்போது 2வது தடவையாக இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்றார். இவருடைய பிரதான தேர்தல் பிரச்சார உத்தியாக இருக்கப் போவது இலங்கையில் ஆட்சி புரிந்தவர்களின் ஊழல் மோசடிகள் சம்பந்தமாக வெளிக்கொண்டு வருவது சம்பந்தமான தொடர்பாக அதிகமாக பேசப்படுவதால் இவருக்கான ஆதரவு தளம் என்பது அதிகரித்து காணப்படுவதாக அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். நாமல் ராஜபக்ச ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மஹிந்த ராஜபக்சவின் மூத்த புதல்வர் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்றார். யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தோம் என்று சொல்லிய தென்னிலங்கையில் வாக்குகளை சேகரித்து வாக்குகளை பெற்றுக்கொண்ட மஹிந்த ராஜபக்ச அல்லது கோட்டாபய ராஜபக்ச இம்முறை தமது வாக்குகளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பாக மூத்த மகன் நாமல் ராஜபக்சவை நிறுத்தியுள்ளார்கள். இதுவும் யுத்த வெற்றியை முன்னிலைப்படுத்தியே இந்த தேர்தல் பிரச்சாரம் அமையும் என அரசியல் அவதானிகள் கருதுகின்றார்கள். அதேவேளை வடக்கு கிழக்கு தமிழ் மக்களை பிரதிநிதிப்படுத்தி தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் அரியநேந்திரன்
போட்டியிடுகின்றார். கடந்த காலங்களில் ஜனாதிபதியாக இருந்து சிங்கள ஜனாதிபதிகள் தமக்கு எந்த வித தீர்வையும் தரவில்லை என்ற இறுதி முடிவாக அவர்கள் ஏமாற்றப்பட்டதை தொடர்ந்து தாம் பொது வேட்பாளராக நமது மக்களின் தமிழ் தேசிய சார்ந்த ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி நாம் இலங்கை அரசுக்கும் மற்றும் உலக நாடுகளுக்கும் எடுத்து கூறுவதாகவே இதை நாம் முன்னிலைப்படுத்துவதாக அது சார்ந்த அமைப்புகள் தெரிவிக்கின்றார்கள். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான விடயங்கள் நாம் இப்போது கதைத்து கொண்டிருந்தோம். அது தொடர்பான தகவல்களை மேலதிகமான தகவல்கள் நிறைய இருக்கின்றது. இனிமேல் தான் சூடுபிடிக்க இருக்கின்றது. அரசியல் களங்கள், பரபரப்பு, தேர்தல் பரப்புரைகள் என அனைத்தும் நடைபெற இருக்கின்றது. ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் நாட்கள் இருக்கின்றது. இதுக்கிடையில் இது தொடர்பான கருத்துக்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நமது யூடியூப் தளமான தமிழ் ரிப்போர்ட்டுடன் நீங்கள் இணைந்திருங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள்.